ஹாய், இன்னைக்கு மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வானகர ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருந்தோம். வாழை மீன் வரத்து நிறைய இருந்துச்சு. இந்த வாழை மீன்லாம் கிலோ 120 அப்படின்னு போட்டாங்க. நண்டும் நிறைய இருந்தது, 250 அந்த ரேஞ்சில் போடுறாங்க. நாக்கு மீன் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய நாக்கு மீன் கிலோ 250 அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. கலவா ஒரு ஷாப்ல கொஞ்சோண்டு வச்சிருந்தாங்க, அதுவே கிலோ வந்து 300 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. நெத்திலையும் ஓரளவுக்கு இருந்துச்சு, 100 ரூபாய் தான். மத்தியெல்லாம் 1.5 கிலோ 100, அப்புறம் கிலோ 100, கிலோ 70 இந்த மாதிரி பல ரேஞ்சில் போடுறாங்க. இந்த எறா பார்த்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய். இந்த பெரிய வாழை மீனே கிலோ 120 அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேர்ஸ்டே அப்படின்றதுனால அவ்வளவா ரஷ் எல்லாம் இல்லை, ஃப்ரீயாவே இருந்தது. இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 60 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. கடம்பா வந்து 1-2 ஷாப்ல தான் இருந்தது, இது கிலோ 200 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அயல மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, 150 அப்புறம் 160 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து போடுறாங்க. இந்த நண்டெல்லாம் கிலோ 350 ரூபாய் தான், கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு. இதுவுமே டேஸ்டாக இருக்கும். கடல் இறால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2-3 பேர் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து கிலோ 150 ரூபாய். இந்த ஷாப்பில் நெத்திலி கிலோ 50 ரூபாய் அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சூற மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளவா வரத்து இல்லை, அதனால கிலோ 250 200ன்னு போடுறாங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் வவ்வால் வந்து 450, பெரிய வவ்வால் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. வழக்கம் போல் வளர்ப்பு மீன்களும் நிறையவே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த குட்டி ஷீலா மீன் வந்து 220 ரூபாய் அப்படின்ட்டு போடுறாங்க. இது வந்து சங்கராவில் கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து 250 அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து பெரிய சைஸ் நண்டாக இருந்துச்சு, கிலோ 350 ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நண்டு நிறைய ஷாப்பில் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற நண்டு வந்து கிலோ 250 ரூபான்ட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மீனோட நேம் என்னன்னு கேட்டிருந்தோம். இது உடுப்பாத்தின்னு சரவணன் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிலோ 150 ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல, நாங்கள் இதுவரை வாங்கினதில்லை, அதனால வாங்கல. இந்த ஷாப்பில் டூனா ஃபிஷ்ஷு கிலோ 250 போடுறாங்க. ஜிலேபி மீனில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, இதுவுமே கிலோ 80 ரூபாய் அப்படின்னு தான் போடுறாங்க. இந்த எல்லா ஜிலேபி மீன் பெரிய சைஸ் சின்ன சைஸ் அப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது கூட கிலோ வந்து 80 ரூபாய் தான். இந்த மீன் வந்து மத்தி மீன்ல கொஞ்சம் தட்டையா இருந்தது, பெரிய சைஸா. இதோட பேர் ஆலோன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. கிலோ வந்து 100 ரூபாய் அப்படின்னு போடுறாங்க. இதுவுமே இது வரைக்கும் வாங்கினதும் இல்லை, பேரே வந்து முதல் டைம் தான் கேள்விப்படுறோம். இந்த ஷாப்ல இந்த சின்ன நண்டு இருந்துச்சு, இது வந்து கிலோ 100ன்னு போடுறாங்க. வாழை மீன் வந்து சின்ன சைஸ் இங்க நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. இது வந்து சதைப்பகுதி கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால நாங்கள் வந்து வாங்கல. வாழை மீன் எப்போவுமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது வாங்கினா தான் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சமாச்சும் பீஸ் கிடைக்கும், இல்லைனா பிளேடு மாதிரி இருக்கும். இது எல்லாம் மேக்ஸிமம் கருவாடுக்கு போயிடும். பாறை மீன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கலவையாக இருந்தது, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து 250 போட்டுட்டு இருந்தாங்க. இந்த பாறை பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து உருண்டை பாறைன்னு அம்மா சொல்லுவாங்க. இந்த ப்ளூ நண்டு நிறைய இருந்தது, பெரிய சைஸு 500 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஒரு 400னா வாங்கலாம்னு நினச்சோம். சுதும்பு வந்து கிலோ 100ன்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்ல வாழை மீன் ரொம்ப பெரிய சைஸ் வச்சிருந்தாங்க, கிலோ 250 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த கொஞ்சம் பெரிய சைஸ்ல எறா வந்து 300 அப்படின்னு போட்டிருந்தாங்க. மடவேல பெரிய மடவை மீன் கிலோ 230ன்னு போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, அதனால வாங்கல. வளர்ப்பு வவ்வால் 120ன்னு போட்டிருந்தாங்க. இந்த ஷாப்லயும் சூற மீன் பார்த்தீங்கன்னா 250ன்னு போட்டிருந்தாங்க. நாக்கு மீன்ல இது ஒரு வெரைட்டி, இது வந்து அவ்வளோ மீன் தான் இருக்கு, மொத்தமாக எடுத்துக்கோங்க, 250 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வாங்கல. அப்புறம் இந்த ஷாப்லேயும் நண்டு இருந்துச்சு. இது வந்து ப்ளூ நண்டில் கொஞ்சம் சின்ன சைஸு, கிலோ 300ன்னு போட்டிருந்தாங்க. சின்ன சைஸ் வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் சொன்னாங்க. அப்புறம் 420ன்னா போடுறோம் நாங்கள். இன்னைக்கு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஒரே வெரைட்டி மீன் தான் ரிப்பீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மீனோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாலாம் இல்லை, கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. மத்தி மீன் மட்டும் கொஞ்சம் நிறைய ஷாப்பில் அவைலபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து உருண்டை பாறை, மஞ்சள் பாறை இருந்துச்சு. இது வந்து கிலோ 200 அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நெத்திலி இந்த ஷாப்பில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால 130 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கவலை வந்து 100 ரூபாய் தான். இங்கேயும் ப்ளூ நண்டு இருந்தது, இதுவும் 500 ரூபான்னு தான் சொன்னாங்க. ப்ளூ நண்டு நார்மலாக உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தான் இருந்துச்சு. நாக்கு மீனில் சின்ன சைஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து கிலோ 150ன்னு போட்டிருந்தாங்க. இந்த முள்ளு வாழை பார்த்தீங்கன்னா புட்டு செய்ய நல்லா இருக்கும், ஃப்ரை பண்ணுறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கிலோ 150ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் குழம்புக்கு ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக முள் இருக்கும், ரொம்ப கவனமாக பார்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பால் சுறால குட்டி போட்டிருந்தாங்க. இது கிலோ 150 ரூபாய். கொடுவா மீன் வச்சுருந்தாங்க. இது வந்து 500 rupees per kg அப்படின்னு போடுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை, சாப்பிட்டதும் கிடையாது.
ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஷாப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கிழங்கான் மீன் இருந்துச்சு, இது வந்து கிலோ 160 ரூபா. சங்கரால கொஞ்சம் சின்ன சைஸு கிலோ 280 அப்படின்னு போடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க தான் இன்னைக்கு நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வாங்குற ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வஞ்சிரம் வந்து படுக்க வச்சுருந்தாங்க. அப்போ இது வஞ்சிரமா அப்படின்ற சந்தேகத்திலே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து வஞ்சிரம் வந்து பெருசாயிட்டா இதை வந்து மோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இதோட ஒரு பீஸ் மட்டுமே கிலோ வந்து 250 rupees போகுமா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நாங்களும் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு இங்கே வந்து வெயிட்டிங் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தப்போ 4 கிலோ 200 கிராம் காமிச்சுது. பக்கெட்டோட வெயிட் எல்லாம் சேர்த்து 3 வெரைட்டி மீன் தான் வாங்கியிருந்தோம். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் சேர்த்து தான் அந்த வெயிட் வந்துருச்சு. நாங்கள் வந்து ஒரு 5:30 மாதிரி போயிருந்தோம். அந்த டைம்லேயே அங்கே ஃபிஷ்ஷு கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. நம்ம மீன் வாங்கினோம் அப்படின்னா 5 ரூபா வந்து பார்க்கிங்காக வாங்குறாங்க. நம்ம மீன் வாங்கலை அப்படின்னா அந்த காசு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் வந்து பார்க்கிங்கான காசுலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன மீன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை பாறை தான் வாங்கியிருந்தோம். மஞ்சள் பாறை வந்து போன வாட்டிக்கு முந்தின வாட்டி வாங்குறதுனால இந்த வாட்டி இந்த உருண்டை பாறை வாங்கியிருந்தோம். இது குழம்புக்கும் ஃப்ரைக்கும் ரொம்ப ருசியாக இருக்கும். கிலோ 250 ரூபான்னு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேட்டபோது கிலோ 200 அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் நாக்கு மீன் தான் வாங்கியிருந்தோம். நாக்கு மீன் வந்து போன வாட்டி தான் முதல் டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அது வந்து குட்டி மீன், அதுவே அவ்வளோ ருசியாக இருந்தது. அதனால பெருசு வாங்கியிருந்தோம். இது கிலோ 250 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு கிலோவுக்கு 3 மீன் வந்திருந்தது. அப்புறம் ஒரு குட்டி மீன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி மத்தி மீன் தான் வாங்கியிருந்தோம். மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக வந்து வாங்கி எப்போவுமே குழம்பு சாப்பிட்றது நல்லது. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால வாங்கியிருந்தோம். குழம்புக்கும் ஃப்ரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து கிலோ 100 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருந்தது. இந்த மீன் ரேட்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த நாக்கு மீன் நீங்கள் முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.